குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன, நம்பர்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். அதுல வந்து இன்டீஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து ரீகேப் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுறது எப்படி, அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பர்ஸ் உடைய கம்பாரிசன் என்ன அப்படிங்கிறது எக்ஸசைஸ் 1.1ல நம்ம பார்த்தோம். தென் அது ரிலேட்டட் எம்சிக்யூவும் கிளாஸ் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 1.1ல நம்ம வந்து இன்னும் எம்சிக்யூ வந்து பார்த்துருக்கோம். தென் வந்து சம்ஸ் வந்து 6th சம் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 7, 8, 9 வந்து நீங்களே வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இது ரிலேட்டட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம் கிளாஸ்ல, ரெகுலர் கிளாஸ்ல. ஸோ அதனால அது ரிலேட்டடா வந்து உங்களை ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருந்தேன். எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அடுத்த கிளாஸ்ல இதோடைய எம்சிக்யூ இந்த ஃபர்ஸ்ட் 1.1 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நம்ம 1.1 பார்ஷியல் எம்சிக்யூ தான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேலன்ஸ் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு புது டாபிக் பார்க்க போறோம். பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் ஆன் ரேஷனல் நம்பர்ஸ். புக் ஷோ பண்ண basic arithmetic operations on rational numbers. இங்கிலீஷ், தமிழ்ல விகிதமுறு எண்கள் மீதான அடிப்படை கணித செயல்பாடுகள். விகிதமுறு எண்கள் மீதான அடிப்படை கணித செயல்பாடுகள். சோ இந்த பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ்ல என்னெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்னா, கூட்டல், அடிஷன். அடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே பகுதிகளை பெற்றிருக்கும் எண்களை கூட்டுதல், அதாவது ஆடிங் த நம்பர்ஸ் தட் ஹேவ் சேம் டினாமினேட்டர்ஸ். அதாவது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாருமே வந்து பண்ணுவோம். நீங்க 5 டிஜிட்ல வந்து நம்பர் கொடுத்தாலும் 10 டிஜிட் வரைக்கும் நம்பர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனாலும் நார்மலா இருக்கிற நம்பர்ஸ் நம்ம எல்லாருமே கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் பண்ணுவோம். அதே வந்து ஃப்ராக்ஷன்ல இருக்கிறது வந்து நமக்கு அவ்வளோ ஃபெமிலியரா வராது. ஸோ அப்போ அதுக்கு என்னங்கிறது தான் இந்த வருஷம் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல நம்ம பார்க்குறோம். எப்படி வந்து ஆட் பண்ணும், எப்படி வந்து சப்ராக்ட் பண்ணும். சேம் டினாமினேட்டர்ஸ், பகுதிகளை, ஒரே பகுதிகளை பெற்றிருக்கும் எண்களை கூட்டுதல். அதுக்கப்புறம் வெவ்வேறு பகுதிகளை பெற்றிருக்கும் எண்களை கூட்டுதல். The numbers that have different denominators. சேம் டினாமினேட்டர் நம்பர் ஆட் பண்றது ஃபர்ஸ்ட், டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் உடைய நம்பர்ஸ் ஆட் பண்றது ரெண்டாவது. இந்த ரெண்டு டாபிக். அப்புறம் கூட்டல், நேர்மாறு, அடிட்டிவ், இன்வர்ஸ். ஒரே நம்பரை அதோடைய தலை அப்படி ஆப்போசிட், அதாவது ஒரு நம்பர் பிளஸ்னா அது இன்னொரு நம்பர் அப்படியே சேம் பட் மைனஸ்ல இருக்கும். அதான் அடிட்டிவ், இன்வர்ஸ், கூட்டல், நேர்மாறு. இப்ப இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் பார்த்தோம், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல வந்து நமக்கு பேஸ்ட் அப்பான் தி டைம். ஓகேங்களா? இது பார்க்கும்போது ரொம்ப தெளிவா வந்து கவனிச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுக்கு. எல்லா இடத்துலயுமே இது அடுத்தடுத்த வருஷம் கிளாஸஸ்ல எல்ஜிஎம் எடுத்து பண்றது, ஒர்க் அவுட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூட்டல், கூட்டலை செய்யும் போது 4 வெவ்வேறு விதமான சூழல்கள் அமையக்கூடும். அதில் வகை 1 ஒரே பகுதிகளை பெற்றிருக்கும் எண்களை கூட்டுதல். இது சாதாரண பின்னங்களை கூட்டுவது போன்றதாகும். முடிவானது தொகுதிகளை கூட்டி பொதுவான பகுதியால் வகுப்பது என்பது முடிவாக அமையும். இங்கிலீஷ்ல ரீட் பண்ணிடுறேன். Basic arithmetic operations on rational numbers. All the rules and principles that given fractions in the basic operations apply to rational numbers also. First அதுல addition பார்க்கிறோம். There can be 4 different situations while doing addition. Type 1 பாத்தீங்கன்னா adding numbers that have same denominators.
This is simply like adding like fractions and the result is the sum of the numerator divided by their common denominator. அதாவது நீங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இந்த டெஃபினிஷனுக்கு மீனிங் ஈஸியா புரியும். இப்ப பாத்தீங்கன்னா மைனஸ் 6 டிவைடட் பை 8 டிவைடட் பை 11 மைனஸ் 12 டிவைடட் பை இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர்ஸ் எல்லாமே சேம் 11 11 11 இருக்கு. ஸோ அப்போ தடவை அந்த டினாமினேட்டர் எடுத்து எழுதிக்கோங்க. மேல இருக்கிற தொகுதியை நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. -6 + 8 -12. ஸோ இப்போ வந்து மைனஸ்ல இருக்கிற ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடுவீங்க. பிளஸ்ல இருக்கிறத தனியாக எழுதுவீங்க. 12 + 6 -18 + 8 டிவைடட் பை 11. ஸோ இப்போ வந்து -18ல +8 போச்சு அப்படின்னா -10 டிவைடட் பை 11. அதாவது நியூமரேட்டர்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. டினாமினேட்டரை எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் வந்து ஆடிங் நம்பர்ஸ் தட் ஹாவ் சேம் டினாமினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வெவ்வேறு பகுதிகளை பெற்றிருக்கும் எண்களை கூட்டுதல். இரண்டாவது வந்து வெவ்வேறு பகுதிகளை பெற்றிருக்கும் எண்களை கூட்டுதல். Adding numbers that have different denominators. After writing the given rational numbers in the standard form, use the LCM of their denominators to convert the numbers into equivalent rational numbers with the common denominator so that this reduces to type 1. அதாவது different தமிழ்லயும் ரீட் பண்ணிடுறேன். வெவ்வேறு பகுதிகளை பெற்றிருக்கும் எண்களை கூட்டுதல். கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண்களை திட்ட வடிவில் எழுதிய பிறகு அவற்றின் பகுதிகளின் மீசிமாவை பயன்படுத்தி அந்த எண்களை பொதுப்பகுதியை கொண்ட சமான பின்னங்களாக மாற்றி வகை ஒன்றாக அமைய மாற்றவும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு போர்ட்ல ஒர்க் அவுட் பண்றேன். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து டைப் 1ல டினாமினேட்டர் சேமா இருந்தது. ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு நியூமரேட்டர்ஸை தூக்கி போட்டு ஆட் பண்ணிட்டு போயிட்டோம். இப்ப டினாமினேட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. சரிங்களா? -5/9 -4/3 7/12. இப்ப இங்க டினாமினேட்டர்ஸ் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கு. 9 3 12 அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர்ஸ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கணும் நமக்கு. சரிங்களா? இங்க 9 3 12 3 டேபிள்ல போட்டீங்கன்னா 3 1 4 அகைன் 3 டேபிள்ல 1 1 4 4 டேபிள்ல போட்டோம்னா 1 1 1 3 3 9 9 4 36 எல்சிஎம். அப்போ 9, 3, 12 மீசிமா எல்சிஎம் ஈக்குவல் டு 36. சரிங்களா? ஸோ இப்போ டினாமினேட்டர்ஸ் எல்லாத்தையும் 36க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நியூமரேட்டர்ஸை நம்மளால ஆட் பண்ண முடியும். டினாமினேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எப்பவுமே வந்து இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மைனஸ் வந்து மேல தான் இருக்கணும். கீழே இருந்ததுன்னா அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் திட்ட வடிவத்துக்கு மாத்தி எழுதணும். அதுக்கப்புறம் டினாமினேட்டர்ஸ் எல்சிஎம் எடுத்து எல்லா டினாமினேட்டரையும் இப்போ 36 ஆக்கணும் அப்படின்னா மேல இருக்கிற நியூமரேட்டரையும் கீழே இருக்கிற நம்பரை 36ங்கிறத மாத்துறதுக்காக எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பரால தொகையையும் பெருக்க வேண்டும். ஓகேவா? அப்ப -5/9 இன்ட்டு 9 4 36. அப்போ மேலையும் 4 கீழையும் 4. அப்ப இது என்ன ஆகும்? 20/36. அடுத்தது -4 டிவைடட் பை 3. 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 36 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 12 3 36. ஸோ அப்போ 12/12 4 -48 டிவைடட் பை 36. அடுத்தது 7/12 12 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 36 வரும்
3. அப்ப 3/3. 7 3 21 டிவைடட் பை 36. ஸோ இப்ப பாருங்க 3மே 36 36 36ன்னு நியூமரேட்டர் சேம் ஆயிடுச்சு. இப்ப டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. இப்ப நியூமரேட்டரை ஜஸ்ட் ஆட் பண்ணோம்னா போதும். -20 -48 +21 டிவைட் பை 36 இஸ் ஈக்குவல் டு 48ம் 20ம் 68. 68ல -68 +21 டிவைடட் பை 36. -68ல +21 போச்சுன்னா -47 டிவைடட் பை 36. இதுதான் நமக்கு தேவையான. ஃபர்ஸ்ட் எப்பவுமே டிஃபரெண்ட் டினாமினேட்டர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா டினாமினேட்டர்ஸை எல்சிஎம் எடுத்து சமமாக்கணும். அது திட்ட வடிவுல இல்ல அப்படின்னா திட்ட வடிவுல மாத்தி எழுதணும். அதுக்கப்புறம் நியூமரேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த டினாமினேட்டரை என்ன நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்காக மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பரால நியூமரேட்டர்ஸையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதை ஒரு நியூ நம்பரா கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆடிங் நம்பர்ஸ் தட் ஹேவ் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ். அடுத்தது அடிட்டிவ் இன்வர்ஸ், கூட்டல் நேர்மாறு. அடிட்டிவ் இன்வர்ஸ் கூட்டல் நேர்மாறு புக்கு காட்டுறேன். கூட்டல் நேர்மாறு ஒரு விகிதமுறு எண்ணின் கூட்டல் நேர்மாறு என்பது கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண்ணுடன் கூட்டும் போது 0 அளிக்கும் மற்றொரு விகிதமுறு எண் ஆகும். எடுத்துக்காட்டாக 4/3 மற்றும் -4/3 ஆகியவை ஒன்றுக்கொன்று கூட்டல் நேர்மாறுகள் ஆகும். ஏனெனில் அவற்றின் கூடுதல் 0 ஆகும். அதாவது எந்த ஒரு 2 ரேஷனல் நம்பர்ஸ் ஆட் பண்ணும் போது ஆன்சர் 0 கிடைக்குதோ அத வந்து கூட்டல் நேர்மாறு, அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு விகிதமுறு எண்ணை இன்னொரு விகிதமுறு எண் கூட ஆட் பண்ணும்போது 0 கிடைக்கும். அதுதான் அதோடைய அடிட்டிவ் கூட்டல் நேர்மாறு. அடுத்தது கழித்தல், சப்ட்ராக்ஷன். சேம், சப்ட்ராக்ஷன் இஸ் சிம்பிளி ஆடிங் தி அடிட்டிவ் இன்வர்ஸ். அதாவது இதுவும் அதே மாதிரிதான். உங்களுக்கு நியூமரேட்டர்ஸ் வந்து டினாமினேட்டர்ஸ் சேமா இருந்ததுன்னா இதே மாதிரி டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அதை மாத்தி கன்வெர்ட் பண்ணி பண்ணுவோம். சப்ட்ராக்ஷன் இஸ் சிம்பிளி ஆடிங் தி அடிட்டிவ் இன்வர்ஸ். கழித்தல் என்பது கூட்டல் நேர்மாறை கூட்டுவதே ஆகும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து சோ புரியும். 9/17 -12/17. ஸோ -12/17 -9/17. -12/17 9/17 கழிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க 17 சேமா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. -12 -9 which is -21/17. கூட்டலோ கழித்தலோ -5 இருந்ததுன்னா மைனஸ் தான், பிளஸ் இருந்ததுன்னா பிளஸ் தான். அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. அடுத்தது மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். பெருக்கல் மற்றும் பெருக்கல் நேர்மாறு. பெருக்கல் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விகிதமுறு எண்களின் பெருக்கல் பலனை எண்களின் ஒத்த தொகுதிகளையும் பகுதிகளையும் பெருக்கி கண்டுபிடித்து பிறகு அவற்றை திட்ட வடிவில் எழுதலாம். ஓகேவா? அதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு, அப்ப ஈஸியா எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். அவங்க கொடுத்துருக்கிற டெஃபினிஷன் நம்ம வந்து வாயால படிக்கிறத விட டெஃபினிஷனை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். மல்டிப்ளிகேஷன்
product of two or more rational numbers is found by multiplying the corresponding numerators and denominators of the numbers and then writing them in the standard form. மைனஸ் 5/8 இன்டூ 7/3. அதாவது பகுதியாவும் தொகுதியாவும் டைரக்டா மல்டிப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதான். -5 × 7 -35 8 × 3 24. இதே ரெண்டாவது பாருங்க. -6/-11 இன்டூ -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ -6/-11 இன்டூ -4/1 கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ மைனஸ் இன்டூ பிளஸ் ஆறு கொடுத்துருக்காங்களா? ஓகே, பிளஸ் ஆரோ மைனஸ் ஆரோ எப்படின்னு வச்சுக்கலாம். மைனஸ் இன்டூ மைனஸ் +24 டிவைடட் பை -11 இன்டூ 1 -11. வடிவில் எழுதும்போது -24/11. ஓகே, நம்ம எடுத்திருக்கிற கொஸ்டின்ல ரெண்டுமே எல்லாமே மைனஸ்ல எடுத்திருக்கோம். சோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? இதே வந்து பெருக்கல் நேர்மாறு, multiplicative inverse. If the product of two rational number is 1, then each of them is said to be the reciprocal or the multiple inverse of the other. For the rational number a is a, its reciprocal is 1/a, vice versa-வா இருக்கணும். அதாவது ஒன்னு ஏவா இருந்ததுன்னா இன்னொன்னு 1. அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து 1 கிடைக்கணும். அதுதான் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது, பெருக்கல் நேர்மாறு. ஒரு ரேஷனல் நம்பர் வந்து ஏவா இருந்தா இன்னொரு ரேஷனல் நம்பர் 1/a இருக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ஆன்சர் 1 கிடைக்கும். ஓகேவா? டிவிஷன். The idea of reciprocal of fractions is extended to the division of rational numbers also. To divide a given rational number by another rational number, we have to multiply the given rational number by the reciprocal of the second rational number. That is, division is simply multiplying by the multiplicative inverse of the divisor. அதாவது நீங்க டிவிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைகீழிகள் கருத்தினை பயன்படுத்தி விகிதமுறு எண்களின் வகுத்தலுக்கும் விரிவாக்கம் செய்யலாம். ஒரு விகிதமுறு எண்ணை மற்றொரு விகிதமுறு எண்ணால் வகுக்க நாம் கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண்ணை இரண்டாவது விகிதமுறு எண்ணால் பெருக்க வேண்டும். அதாவது வகுத்தல் என்பது பகுதியின் பெருக்கல் நேர்மாறால் பெருக்குவதே ஆகும். இப்ப -7 டிவைடட் பை -8 -3 டிவைடட் பை 4 கொடுத்துருக்காங்களா? அப்படியே நீங்க வந்து அந்த செகண்ட் இது இருக்கு இல்லையா, ரேஷனல் நம்பர் இருக்கு இல்லையா, அதை தலைகீழா மாற்றி பெருக்குவீங்க. அதுதான் வந்து வகுத்தலுக்கான ஸ்டெப். ஓகேவா? தலைகீழா மாற்றி பெருக்கினோம்னா கிடைக்கக்கூடியதுதான் வகுத்தலுக்கான விடை. ஏழு டிவைடட் பை -8 -3 டிவைடட் பை 4ஆல் வகுக்கவும். ஸோ -7 டிவைடட் பை 8 இன்டூ இது அப்படியே 3/4 -4/3 மாத்தணும். அப்போ மாத்தணும் பெருக்கல். ஓகேவா? மாத்தும் போது 4 8. அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் +7 டிவைடட் பை 2 3 6. அவ்வளவுதான். எதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதை சிம்பிளிஃபை பண்ணிடணும். சிம்பிளிஃபை பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம மாற்றி எழுதணும். ஓகேவா? இப்ப அடிப்படை செயல்கள் மீதான வார்த்தை கணக்குகள். இதே நம்பர்ஸ் சம்ஸ் தான் நமக்கு வேர்டிங்ல கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ வேர்டிங்ல வரும்போது அதே சேம் கொஸ்டினை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வேர்டிங்ல நம்ம அதை வந்து கொடுக்கணும். சரிங்களா?
ஸோ இதுல எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாமா? 1.2 எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம போயிடலாம். ஏன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லயே உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்துடும். டவுட்ஸ் இருந்ததுன்னா எக்ஸாம்பிள் சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கூட என்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் ஃபில்லப்ஸும் ட்ரூ ஆர் ஃபால்ஸும் இருக்கு. அதை நம்ம எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸா பார்த்துடலாம். இப்போ மூணாவது கேள்வியிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பயிற்சி 1.2ல மூணாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? கூடுதலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 4 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் போட போட காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின், ஃபைண்ட் த சம் 7/5 plus 3/5 ரெண்டுத்துக்கும் வந்து சேம் டினாமினேட்டர். ஸோ டைரக்டா எடுத்து ஆட் பண்ணிடுவீங்க கண்ணை மூடிட்டு. 7 + 3 10 டிவைடட் பை 5. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 1 5 I 2 10. ஸோ மூணாவதுல ஃபர்ஸ்ட் கேள்விக்கு 2 அப்படிங்கிறது விடை. அடுத்தது 7/5 + 5/7 இருக்கு. 7/5 + 5/7. ஸோ 7க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 35. எல்சிஎம் வந்து 35. மீசிமா எல்சிஎம் மீசிமா 35. 7க்கும் 5க்கும் இப்ப வந்து 7/5 இன்டூ இதை 7ஆல 7 7 49 7 5 35 கமா 5/7 இன்டூ இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணணும் மேலையும் கீழையும் 25/35. இப்போ 49/35யும் 25/35யும் ஆட் பண்ணணும். 49 + 25 divided by 75 is equal to 35. 74 divided by 35. இதுதான் வந்து தேர்ட்ல செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து சேம் டினாமினேட்டர்ஸ், இது டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ். 2 எக்ஸாம்பிள் வந்துடுச்சா? அடுத்தது இதுலயே வந்து அடிஷனையும் சப்ராக்ஷனையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. மூணாவது சப்டிவிஷன் இது காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எக்ஸசைஸ் ப்ராப்ளம். தேர்டு 6/5 + 14 பிளஸ் ஆஃப் -14/15. 6/5 உள்ள -14 டிவைடட் பை 15. ஓகேவா? ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க 15 இருக்கு, இங்க 5 இருக்கு. இது டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். இப்ப இத 5க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஸோ 15 தான் வரும். எல்சிஎம் வந்து 15. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை 15க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ கீழே 3ஆல பெருக்கும் போது மேலையும் 3ஆல பெருக்கணும். 6/5 இன்டூ 3/3 வச்சு 6 3 18/15 பிளஸ் ஆஃப் -14 டிவைடட் பை 15. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து சேம் ஆயிடுச்சு. அப்போ 18 - 14 டிவைடட் பை மைனஸ் இன்டூ பிளஸ் பண்ணும்போது மைனஸ் சைன் தான் வரும். ஸோ அப்போ 4 டிவைடட் பை 15. அடுத்தது மிக்சட் ஃபிராக்ஷனா கொடுத்துருக்காங்க. 4வது கொஸ்டின். சரிங்களா? கலப்பு பின்னம். -4 இன்டூ 2/3 பிளஸ் 7 இன்டூ 5/12. ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்து மாத்துவீங்கன்னா 3 இன்டூ 4 12, 12 கூட்டல் 2 14, -14/3 கூட்டல் 12 7 84, 84 பிளஸ் 5 89 டிவைடட் பை 12. ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம மாத்திட்டோம். ஓகேங்களா? முதல் வேலை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்தியாச்சு. ரெண்டாவது வேலை 3க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும் போது 12 தான் வரும்.
12,3க்கு போட்டீங்கன்னா 3, 4 3 12 1 திருப்பி 4 1 1 போட்டீங்கன்னா முன்னாங்க 12 எல்சிஎம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் 12க்கு கீழே கன்வெர்ட் பண்ணணும். ரெண்டாவது நம்பர் 12 ஆசிட்டு 89 அது அப்படியே இருக்கலாம். ஸோ அப்போ இது 12 வரணும்னா 4ஆல பெருக்கணும். ஸோ -14 இன்டூ 4 கூட்டல் 89 டிவைடட் பை 12. ஸோ -14 இன்டூ 4 வந்து -56 + 89 டிவைடட் பை 12. இப்ப +89ல இருந்து -56 போனா +33 டிவைடட் பை 12. ஸோ இது வந்து 11 3 -11 சாரி பிளஸ் மைனஸ் கிடையாது. 11 3 33 முன்னாங்கு 12 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 11 டிவைடட் பை 4. அடுத்தது சப்ராக்ஷன். இதுல 4வது கேள்வி. Subtract -8/44 from -17/11. -17/11 இருந்து -8/44 கழிக்கவும். 4வது கொஸ்டின். -17/11 இருந்து -8/44 கழிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க வந்து இங்கேயும் சேம் எல்சிஎம் எடுக்கணும். இந்த இது 44 இதையும் 44ஆ கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? அப்ப இது வந்து -17/11 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 8/44. அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கிறோம். இங்க 44 வரணும்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். -17 இன்டூ 4 8 டிவைடட் பை 44. இப்ப கீழே தான் சேம் ஆயிடுச்சு, அதனால 44 எழுதிட்டோம். 17 4 -68 பிளஸ் 8 டிவைடட் பை 44 விச் இஸ் ஈக்குவல் -60 டிவைடட் பை 44. இதை வந்து திருப்பி அகைன் கேன்சல் பண்ணோம்னா 11 15 4 60. ஸோ -15 டிவைடட் பை 11. 11 4 44 15 4 60 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா -15 டிவைடட் பை 11 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது 5வது வந்து இவாலுவேட். அஞ்சாவது என்ன கொடுத்திருக்காங்க? இவாலுவேட் மதிப்பு காண்க அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அஞ்சாவது கேள்வி மதிப்பு காண்க, இவாலுவேட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 9/132 இன்டூ -11/3. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 3 3 3 9. இங்க 11ஆம் வாய்ப்பாடால கேன்சல் பண்ணீங்கன்னா 11 11. இங்க 11 1 11 11 12 இது 32 22. ஸோ அப்போ வந்து 12 11 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 12 11s are 132 11 1s are 11. திருப்பி இங்க 3 இருக்கா, 3 1 3 முன்னாங்கு 12. ஸோ -1 டிவைடட் பை 4. சிம்பிளிஃபை பண்ணது 9/132 இன்டூ -11/3 இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை 3 டேபிள்ல அடிச்சிருங்க. 3 1 3 3 9 3 1s are 3 3 3s are 9. 11 டேபிள்ல 11 1s are 11 11 12s are 132. இந்த மைனஸ் சைன் இங்கே தான் இருக்கணும், மறந்துடாதீங்க. அதை தூக்கி வெளில போட்டு வச்சுக்கோங்க. 3 1s are 3 3 4s are 12. அப்போ மேல 1 மட்டும் தான் இருக்கு, எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. டிவைடட் பை 4. அவ்வளவுதான். இதுதான் வந்து மதிப்பு காண்க, இவாலுவேட் அப்படின்னாங்கன்னா. அடுத்தது இதுலயே 2வது சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன நம்பர்? -7 டிவைடட் பை 27 இன்டூ 24 டிவைடட் பை -35.
இது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 8 த்ரீஸ் ஆர் 24, 9 த்ரீஸ் ஆர் 27. இது வந்து 7 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 7 ஒன்ஸ் ஆர் 7, 7 ஃபைவ்ஸ் ஆர் 35. இதை இதுக்கு மேல நம்மளால இங்க எந்த நம்பருமே 8, 5, 9, 5க்கு காமன் ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லை. மேல ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் தூக்கி போட்டுக்கோங்க. 8 இன்ட்டு 1 8 டிவைடட் பை 9 5 45. ஸோ இங்க இங்க ரெண்டுலயுமே மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் ஆயிடும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 8 டிவைடட் பை 45. காப்பி பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். சிக்ஸ்த் சம் வந்து வகுக்கவும் டிவைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 சப்டிவிஷன் இருக்கு அதுல. வகுக்கவும் டிவைட். -21/5 by -7 by -10. So -21/5 into 10/7. மேலையும் கீழும் மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால அது பிளஸ் ஆயிடும். இந்த 7/10 தலைகீழா மாத்தி எழுதும். ரெசிப்ரோகேஷன் எழுதும் போது 10/7 அப்படின்னு ஆயிடும். அப்போ 7 1 7, 7 3 21, 5 1 5, I 2 10. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? -3 6. கீழே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. 1 தான் இருக்கு. ஸோ -3 இன்டூ 2 -6. அவ்வளவுதான். ஆறாவதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் அப்படியே வச்சுப்பீங்க. ரெண்டாவது ஃபிராக்ஷனை தலைகீழா மாத்துவீங்க. இங்க மேலேயும் கீழேயும் மைனஸ் மைனஸ் இருந்ததுனால பிளஸ்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். அடுத்தது இதுல அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். -3/13 இன்டூ -3. ஸோ -3/13 இன்டூ -1/3 டிவைடட் பைல கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப இது டிவைடட் பை இதுங்கும் போது -1/3 இன்டூல போடுறோம். தலைகீழா மாத்துறோம். 3/1 இருக்கும் இங்க. அதை வந்து 1/3ன்னு தலைகீழா மாத்துறோம். இங்க எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். லாஸ்டே நான் சொன்னேன். -1/3. ஸோ 3 3s ஆர் கேன்சல் ஆயிடும். 3 -1 divided by 13. இது ஆன்சர். இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். இது இதுல சிம்பிளிஃபை பண்ணலன்னா 3/39 அப்படியும் வச்சுக்கலாம். ஓகேவா? 1/13 வச்சுக்கலாம். இல்ல 3/39 சிம்பிளிஃபை பண்ணவும் செய்யலாம், பண்ணாம வைக்கலாம். நோ இஷ்யூஸ். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ கீழே எந்த நம்பருமே இல்லைன்னா 1 இருக்கிறதா மீனிங். ஸோ அடுத்த கிளாஸ்ல 7 8 9 10 இது நாலுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இல்லைன்னா நமக்கு உங்களால வீட்டில் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. தெரியும்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வந்து டவுட் கேட்கலாம். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் எம்சிக்யூ இருக்கும் உங்களுக்கு. இப்ப பார்த்த போர்ஷன்ஸ்ல இருந்து எம்சிக்யூ வரும். எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணுவேன், ஆன்சர்ஸும் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல இப்ப ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். இல்ல எனக்கு டவுட்ஸ் எதுவும் இல்ல, நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கிறேனாலும் ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல இன்னைக்கு ஏதோ டவுட்ஸ் இல்லைன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒன் மோர் டைம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் தோணும் கேட்கறதுக்கு. ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. ஸோ இப்போ வரைக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைன்னா இன்னைக்கு கிளாஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.